வணக்கம். இது தமிழ் குரலின் சிறப்பு நேர்காணல். இன்றைக்கு நம்மோடு இணைந்திருக்கிறார் மரியாதைக்குரிய மூத்த பத்திரிகையாளர் மற்றும் அரசியல் திறனாய்வாளர் ஐயா திருமிகு வழக்கறிஞர் CS கோட்டீஸ்வரன் அவர்கள். சார் வணக்கம். சார் நேயர்களுக்கு அன்பு வணக்கம். ஸ்பெஷல் இன்டென்சிவ் ரிவிஷன் வாக்காளர் பட்டியல் சிறப்பு திருத்தம் அப்படிங்கிறது இப்போ தமிழ்நாடு உட்பட ஃபஸ்ட்டு ஃபேஸ்க்கு நவம்பர்லேருந்து ஆரம்பிக்கிறாங்க, ஃபஸ்ட் வீக்லேருந்து. அதுக்கு அனைத்து கட்சி கூட்டத்தையும் இன்றைக்கு தமிழ்நாட்டினுடைய சீஃப் எலக்டரல் ஆஃபீஸர் கூட்டியிருக்கிறாங்க. திமுக தரப்பு இதுக்கு இந்த எலெக்ஷன் கமிஷன் சொன்னதும் அடுத்த 2 ஹவர்ஸில் அவங்களுடைய இந்தியா கூட்டணி கூட்டத்தை அறிவாலயத்தில் கூட்டி எதிர்க்கிறோம், அனைத்து கட்சி கூட்டம் அப்படிங்கிற மாதிரி ஒரு அனௌன்ஸ்மெண்ட்டு, இதை ஸ்ட்ராங்காக எதிர்ப்போம்னு ஒரு ஸ்டேட்மெண்ட்டு. இன்னொரு பக்கம் அதிமுக தரப்பிலிருந்து அமைப்பு செயலாளர் முன்னாள் அமைச்சர் ஜெயக்குமார் அவர்கள் இதை நாங்கள் வரவேற்கிறோம் அப்படின்னு கொடுத்துருக்கிறாரு. இது அகைன் பைப்போலாராக போகிறதா அல்லது பிஜேபி ஐடியாவை இன்றைக்கி தேர்தல் ஆணையம் நிறைவேற்றும் பொழுது டிஃபெண்ட் பண்ணுற இடத்துல ஏடிஎம்கே போய் நிற்குதான்னு ஒரு கேள்வி வருது. நீங்கள் எப்படி ஒரே ஸ்ட்ரெச்சில் சிங்கிள் ஷாட்டில் கோடிக்கணக்கான வாக்குகளை நீக்க முடியும்னு அதில் சட்ட ரீதியாகவும் கேள்வியில் எழுப்புகிறாங்க. SIR to தமிழ்நாடு எப்படி பார்க்குறீங்க சார்? ஒரு வாக்காளர் பட்டியல் பார்த்திங்கன்னா பொதுவாக அதில் தவறுகள் நிறைய இருக்கும். அது தமிழ்நாடு பட்டியலாக இருந்தாலும் சரி, பீகார் பட்டியலாக இருந்தாலும் சரி. இப்போ பீகார், உத்தரப்பிரதேசில் எப்படின்னா அநியாயத்துக்கு அங்கே இருக்கக்கூடிய அரசியல்வாதிகள் தவறு செய்வார்கள். அதாவது கொத்தாக நீக்கிறது, சிறுபான்மையினர்லாம் தேடி போய் நீக்கிறது, உயிரோடு இருக்கவங்களை இறந்ததாக பண்ணுறது, அது மாதிரி ரொம்ப அவலமான ஒரு சூழ்நிலை இருக்கும். தமிழகத்தில் பொறுத்த பார்த்திங்கன்னா அவ்வளோ அந்த லார்ஜ் மேக்னிடியூட்டில் அவலமாக நான் இதுக்கு முன்னாடி பார்த்ததில்ல. மாறாக ஒரு சில பூத்துலேருந்து ஒரு சில 20 ஓட்டு காணா போவோம், இல்லை ஒரு வீட்டோட மொத்த ஓட்டு காணா போயிருக்கோம். அவங்க அங்கே போய் தேர்தல் நேரத்தில் போன எலெக்ஷனில் நான் இந்த இடத்துல தான் ஓட்டு போட்டேன், அப்போ என்னோடய ஓட்டு எங்கே போச்சு, என் பேர் எப்படி லிஸ்ட்லேருந்து போச்சுன்னு சொல்லிட்டு ஒவ்வொரு தேர்தலையும் மக்கள் குமுறதையும் நம்ம பார்க்குறோம். அப்போ அங்கே லட்சக்கணக்கில், இங்கே ஆயிரக்கணக்கில். அப்போ நம்ம இதை இப்படி தான் பார்க்கணும். இதில் பிஜேபியோட ஒரு ஐடியாவை மைண்ட் செட்டை தொடர்ந்து அவங்க தமிழ்நாட்டில் திணிக்க பார்க்குறாங்க. பட் இது பிஜேபி காங்கிரஸ்க்கு உண்டான தேர்தலே அல்ல. தமிழகத்தில் அது பைப்போலார் பாலிட்டிக்ஸ் தான். திமுக ஒரு நிலைப்பாடு அப்படி எடுக்குதுன்னா அதிமுக 90% அதே நிலைப்பாடுக்கு எதிர் தான் எடுத்திருக்காங்க. ஒரு சில விஷயத்தில் ஒத்து போவாங்க. உதாரணத்துக்கு நீட்டை பொறுத்தவரைலாம் 2 பேருமே எதிர்த்து தான் ஆகணும். ஏன்னா அது மக்கள் சார்ந்து இருக்குது. டேம் செக்யூரிட்டி பில், காவேரி பிரச்சனை. அப்போ அந்த மாதிரி நேரத்தில் என்னன்னா தேசிய கட்சிகளோட கை கோர்த்து விட்டால் இங்கே இருக்கிற மக்கள் உங்களை ரொம்ப மட்டமாக பார்ப்பாங்க, மலிவாக பேசுவாங்க. அப்போ தண்ணி பிரச்சனைன்னு வரும்போது நீ அரசியல் பண்ணுறியா, கூட்டணி கேட்குதோ கூட்டணி அப்படின்னு சொல்லிட்டு மக்கள் என்ன பண்ணுவாங்க, சிசரை போட்டு விட்ருவாங்க உள்ள. அப்போ வாக்கு வங்கின்றது கட் ஆகிடும். அதுக்கு பயந்துக்கிட்டு இவங்க என்ன பண்ணுவாங்கன்னா ஒரு சில விஷயத்தில் அது ஒரு 10% வச்சுக்கலாம். அதில் நிலைப்பாடு ஒன்றா இருக்கும். மிச்சம் 90% என்னன்னா திமுக ஒரு நிலைப்பாடு எடுத்தால் அதிமுக மாற்றி எடுக்கும், அதிமுக ஒரு நிலைப்பாடு எடுக்கணும், அது திமுக மாற்றி எடுக்கும். இதுக்கு பாஜக சொல்லி காங்கிரஸ் சொல்லி அப்படின்றதுக்கு தாண்டி தேர்தலில் இது சுப்ரீம் கோர்ட்டில் வழக்கானது நிலுவையில் இருந்து வழக்கில் ஒரு தீர்ப்பு என்னென்னா இதை நீங்கள் சரி பண்ணி எல்லா இடத்துலையும் கரெக்டாக, அதாவது சுப்ரீம் கோர்ட் சொல்லியிருக்கிறது என்னென்னா ஒழுங்காக வச்சு நடத்துங்கன்னு தான் சொல்லியிருக்கு. நம்ம அந்த வார்த்தையை அப்படியே எடுத்துக்கிறேன் நான். ஒரு எரர் ஃப்ரீ எலெக்ஷன்ஸ், ஃப்ரீ அண்ட் ஃபேர் எலெக்ஷன்ஸ் நடத்தணும் அப்படின்னு அந்த வகையில் பார்க்கும்போது அது திருத்தி ஒழுங்காக நியாயமாக பண்ணாங்கன்னா பயம் இல்லை. ஆனால் முதல்வர் அதற்கு அந்த விஷயம் வர்றதுக்கும் போதே தன்னோட கட்சியை தயார் பண்ணுறார். இது பாஜகவை எதிர்ப்பது ஒண்டி கிடையாது. வேலை கொடுக்கணும் இல்லையா தொண்டர்களுக்கு, பூத் லெவல் ஏஜென்ட்ஸ்க்கு பயிற்சி கொடுக்கணும், வேலை கொடுக்கணும்ல. சும்மா போயிட்டு இப்போ அந்த பருத்தி மூட்டையில் இருக்கிற அந்த 50 மண்ணு தூக்கினா அங்கே போடு, இந்த நெல் மூட்டை தூக்கினு இதை போடணும், அப்புறமா அதுக்கு அந்த பருத்தி மூட்டை அங்கேயே இருக்கலாம் அப்படின்னு சொல்லிடுவாங்க. அதனால் ரெகுலராக கொடுக்காம வேலை இருக்குது போக இது புதுசாக ஒரு வேலை வந்திருக்கு. அப்போ என்ன பண்ணுறாங்கன்னா திமுகவும் அதிமுகவும் தங்களுடைய தொண்டர்களுக்கு, தங்களோட பூத் லெவல் ஏஜென்ட்டுக்கு வேலை கொடுக்குறாங்க. ஒருத்தர் அதை எதிர்த்து வேலை செய்யின்னு கொடுக்குறாரு, ஒருத்தர் அதற்கு ஆதரவாக வேலை செய்யின்னு சொல்கிறாரு. ஆனால் தேர்தல் வேலையை செய்கிறாங்க. இது சப்ஜெக்டே தெரியாமல் இருக்கிறவங்க அப்படியே வேடிக்கை பார்ப்பாங்க. ஏன்னா அடிக்கோடிட்டு பார்க்கும்போது அந்தந்த பூத்து வார்டு வாரியாக பிரித்து போய் நீங்கள் களத்துக்கு போய் லிஸ்ட்டை வச்சுக்கிட்டு சரி பண்ணி இருக்காங்களான்னு செக் பண்ணி கண்டிப்பாங்க. இப்போ ஒரு தேர்வு எழுதுறீங்க, ஒரு புஸ்தகம்னா அந்த ஓட்டர்ஸ் ரோல் தான் புஸ்தகம். அந்த புஸ்தகத்தை பொதுவாக நம்ம என்ன பண்ணுவோம், மாணவர்னா அதை தூக்கி வச்சுட்டு தேர்தல் நேரத்தில் அது தேர்வு நேரத்தில் தான் எடுத்து பார்ப்போம். இவங்க என்ன பண்ணுறாங்க, அந்த மாஸ்டர் மாதிரி கொஸ்டின் பேப்பர் இதெல்லாம் அந்த கைடு கொடுத்தனே அதை பச்சியா, அதில் பார்த்தியா, போய் பூத்தில் என்னன்னு பாரு, அதை நீக்கியிருக்கானா, அந்த கொஸ்டின் இருக்கா பாரு, அந்த வேலையை தான் பண்ணியிருக்காரு யார், ஸ்டாலின் அவர்கள். எடப்பாடி பழனிசாமி என்ன பண்ணுறாரு, அது கரெக்டாக வரணும், அது என்ன டீட்டெயில்ஸ் எனக்கு தெரியணும், அவங்க ஒன்று செஞ்சால் அதுக்கு எதிராக போய் வேலையை பாருங்கன்னு சொல்லிட்டு அவரும் அதுக்கு எதிர்ப்பு தெரிவித்து அவரும் ஒரு கூட்டம் போடுறாரு. இவரும் இவரோட கட்சி நிர்வாகிகள் கூட்டம் போடுறாரு. அப்போ பூத் லெவலில் ஆள் இருக்கிறது இந்த 2 கட்சிகளுக்கு தான். அந்த 2 கட்சிகளும் அந்த பூத் லெவல் நபர்களுக்கு வேலை கொடுக்குறார்கள். பூத் லெவலில் வேலைக்கு ஆள் இல்லாதவங்க என்ன பண்ணுவாங்க, இன்டர்நெட்டில் கருத்து தெரிவிப்பாங்க. அதான் இங்கே நடக்குது. ஏன்னா இப்போ இதனுடைய அடுத்த கட்டமாக எப்படி போகுதுன்னா, வழக்கமாக இதுக்கு முன்பாக SIR பீகாரில் நடந்தபோது எலெக்ஷன் கமிஷன் ப்ரெஸ் மீட்டுக்கு முன்னாடியே டிஃபெண்ட் பண்ண இடத்துல
பாஜக இருந்தது டெல்லியில் அவங்க போட்டு அனுராக் தாக்கூர்லாம் வந்து ஸ்டாலினுக்கே அப்படி தான் அவர் தொகுதியிலே சீட்டிங் பண்ணி தான் ஜெயிச்சாரெல்லாம் அவர் அந்த சமயத்தில் கருத்து சொன்னதை பார்க்க முடியுது. இப்போ அந்த ரோலை ஏடிஎம்கே பண்ணும்போது அது வேறு விதமான ஒரு நரேட்டிவ் உள்ள பிஜேபியை காப்பாற்றுறாங்கன்னு டிஎம்கேக்கு தள்ளுறது ஈஸியாக போயிடும்ல பிஜேபி கூட. இல்லைங்க, இங்கே எஸ்ஐஆர் என்பது ஒரு சின்ன விஷயம். மாநில தேர்தல் ஆணையத்தோட தன்மை ஒரு மாதிரி இருக்கும், தேர்தல் ஆணையத்தோட தன்மை ஒரு மாதிரி இருக்கும். மாநில தேர்தல் ஆணையம் என்பது பொதுவாக அரசாங்கத்துக்கு கீழே வர்றதுனால முழுக்கவே அது கிட்டத்தட்ட ஒரு கைப்பாவியாக தான் இருக்கும். தேர்தல் ஆணையம் ஒரு காலத்தில் ஒரு சில நேரத்தில் நியாயமாக நடுநிலையாக இருந்திருக்கு. அந்த தேர்தல் ஆணையமோ மாநில தேர்தல் ஆணையமோ ரொம்ப மோசமாக கட்சி மாதிரி ஆகிப்போச்சு. அதனால் அந்த எலெக்ஷன் கமிஷன் ஆஃப் இந்தியா அசிங்கப்படும் போது அதை காப்பாற்றுவதற்காக பாஜக ஒவ்வொரு வாட்டியும் வருது. பாஜக அதற்கு பின்னாடி நின்று இப்போ எலெக்ஷன் கமிஷனை திட்டினாங்க, விமர்சனம் பண்ணாங்கன்னா பாஜகவுக்கு எங்கே வலிக்குது? ஆனால் வலிக்குது. அப்போ என்ன அர்த்தம்? அவங்களுக்குள்ள ஒரு கூட்டணி இருக்குது, அவங்களுக்குள்ள ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் இருக்குது. அதை பார்க்குறோம். தமிழகத்தை பொறுத்தவரைக்கும் எஸ்ஐஆர்ன்றது அது ஒரு சின்ன விஷயம். அதாவது இங்கே வந்து பெருசாக நீக்கிறதோ பெருசாக சேர்க்கிறதோ யார் பண்ணணும்னா பிளாக் லெவலில் இருக்கிற ஆஃபீஸரு, வார்டு லெவலில் இருக்கிற இன்ஜினியரு, ரெவென்யூ டிபார்ட்மெண்ட்டு, இல்லை அங்கே அந்த எனுமரேஷன் எடுக்கிறதுக்கு லோக்கல் பாடியில், இது எல்லாருமே யார் போகிறா யார் எடுக்கிறான்றது லோக்கல் அந்தந்த திமுகவுக்கும் அந்தந்த அதிமுக கட்சிக்காருக்கும் தெரியும். அப்படி திடீர்னெல்லாம் வந்து நீங்கள் பெருசாலாம் பண்ண முடியாது. இது வந்து ஒரு வேலை. பிஜேபி நினச்சிக்கிட்டு இருக்குது இது பெரிய வேலை, எஸ்ஐஆரை வச்சு நாங்கள் அதை பண்ணுறோம். அதெல்லாம் தமிழ்நாட்டில் அதற்கு வேலையே இல்லை. அப்போ நீங்கள் கேட்கலாம், அப்போ ஏன் வந்து பிஜேபியோட நிலைப்பாடோட அதிமுக போகிற மாதிரி திமுக ஒரு நிலைப்பாடு எடுக்குது? அண்ணா, இந்த பூத் லெவல் வெரிஃபிகேஷன்ன்றது எல்லா நேரத்துலையுமே பண்ணுவாங்க. இது பீகாரில் இவங்க மோசமாக இவ்வளோ லட்சம் பேரை நீக்கினதுனாலையும் ராகுல் காந்தி அதை வந்து அந்த திருட்டுத்தனத்தை கொண்டு வந்த காரணத்தினாலும் அது இன்னைக்கு பெருசாக பேசப்படுது. மற்றபடி தமிழ்நாட்டுக்கும் இதுக்கும் சம்மந்தம் கிடையாது. இதே இப்போது பிஜேபி ஒரு வேறு சில விஷயங்கள் பண்ணுது அப்படின்னா 50% ஹோல்டு பண்ணி ப்ரூவ் பண்ணிட்டு திரும்ப ரெஸ்யூம் பண்ணிக்கோன்னு சொல்லி டெம்பரரி சஸ்பென்ஷன் வெஸ்ட் பெங்காலில் நடந்துருக்கு. இப்போ இதே பிஜேபி வந்து எஸ்ஐஆரை வச்சுலாம் இங்கே ஒன்றும் பண்ண முடியாது. இதுக்கு பெரிய டிபார்ட்மெண்ட் வரணும், இடி, சிபிஐ, ஐடி, அவங்கெல்லாம் வந்தால் நீங்கள் சொல்கிறது கரெக்டு. அப்போது அதிமுக வந்து என்ன சொல்லும்? இப்போ நாளைக்கு வந்து இடியிலேருந்து ஒரு அமைச்சரை பிடிச்சின்னு போயிட்டாங்கன்னா, பார்த்தீங்களா மத்திய அமைச்சரவையில் ஏஜென்சிஸ் வந்து விசாரணை பண்ணுது ஊழல் அப்படின்னு சொல்லிட்டு அப்போது பிஜேபியோட அந்த கூப்பிட்டு விசாரிச்சாவே போதும். அந்த விஷயத்தில் வந்து அதிமுக ஃபுல்லாக வந்து பிரச்சாரம் பண்ணும், சப்போர்ட் பண்ணும். பிஜேபியும் பாருங்கள் இப்போ பண்ணலாம்ல. இப்போ மழை காலத்தில் சரி மழை இருக்குது, உங்கள் வேலையெல்லாம் பண்ண மாட்டாங்க. பீகார்லாம் தேர்தலெல்லாம் முடிச்சுட்டு வந்துட்டு இதனால தான் நமக்கு வந்து அந்த சிபிஐ மீதும் அமலாக்கத்துறை மீதும் சந்தேகம் வருது. முந்தா நேத்தோ ஏதோ ஒரு தகவல் வந்து அந்த அப்பாயின்மெண்ட் போட்டதுலலாம் ஏதோ ஒரு பிரச்சனை அப்படின்னு சொல்லிட்டு ஏதோ வேற ஒரு அமலாக்கத்துறையிலேருந்து ஏதோ விசாரணைக்கு டீட்டெயில்ஸ்லாம் கேட்டாங்க. 230 பேஜ் டோசையரை அனுப்பி தமிழ்நாடு டிஜிபிக்கு அந்த எக்ஸாம் கண்டக்ட் பண்ணவங்கிறது எல்லாரையும் விசாரிக்கணும் அப்படின்னு போட்டிருக்கிறாங்க. முனிசிபல் அட்மினிஸ்ட்ரேஷன் அண்டு வாட்டர் சப்ளை டிபார்ட்மெண்ட்டில் கொடுக்கப்பட்ட 150 போஸ்டிங் வரைக்கும் அவங்க சார்ஜ் பண்ணுறாங்க. 2300 போஸ்டிங்கில் 150 கேஷ் ஃபார் ஜாப் அப்படிங்கிறது ஒரு பெரிய ஒரு பின்னடைவு நம்ம இந்த அரசாங்கம் பண்ணியிருக்கு. என்னன்னா, இளைஞர்களுக்கு வேலை வாய்ப்பு என்பது கலைஞர் காலத்தில் வந்து நிறைய பேருக்கு வேலைகள் வந்து போட்டு கொடுப்பாங்க. அதாவது போட்டு கொடுப்பாங்கன்னா அங்கே அரசாங்கத்தில் வேலை இருக்கும், அதை ஃபில் பண்ணுவாங்க. இந்த ஆட்சியானது இந்த 4.5 வருஷத்தில் அது என்ன காரணம், காசு இல்லையோ அது இல்லையோ எதையோ ஒன்று சொல்லி இந்த வேலைகள் வந்து நிறைய போட்டு கொடுக்கலாம். பர்மனெண்ட் ஆக்குறோன்னு சொன்ன பல செக்டார்ஸே அவங்களால செய்ய முடியல. இந்த 4 வருஷம் செய்ய முடியலன்னா என்னவே கிடையாது. தேர்தல் நேரத்தில் அள்ளி அதாவது ஒரு விஷயம், இந்த துப்புரவு தொழிலாளிகள் இந்த ஆட்சி வந்து அவங்க மறக்கவே மாட்டாங்க, மன்னிக்கவும் மாட்டாங்க. கூலி வேலை செஞ்சதுக்கு கூலி, கஷ்டமான வேலை. அந்த வேலை வந்து சுலபமான வேலை கிடையாது. அவர்களை வந்து காவல்துறை நீங்கள் சொன்னால் கேட்குன்னு சொல்லிட்டு அவங்களும் அரசு ஊழியர் தான். அதாவது அரசு ஊழியராக ஆகணுன்றது ஆசை. காவல்துறையும் அரசாங்க உத்தியோகம் தான். ஒரு 2 அரசு துறையை முட்டி மோதி வேடிக்கை பார்க்குறீங்கல்ல, இதெல்லாம் வந்து அவலம் இல்லையா? இதெல்லாம் ஒரு பிரச்சனை. அதனால் இதுவும் விஜய்க்கு தெரியாது. என்ன பண்ணுவார்னா, போராட்டம் பண்ணுறோம், டீச்சர்ஸ்லாம் வாங்க வீட்டுக்கு, எங்கள் டிபிஐ கேம்பஸில் போராட்டம் பண்ணுறோம், எங்கே போனோம், பனையூர் போனோம். எப்பா எனக்கு டிபிஐக்கு வந்து போகிறதுக்கே கஷ்டமாக நீ அதெல்லாம் கூப்பிடுவார். நாளைக்கு சுடுகாட்டில் வந்து இடுகாட்டில் வேலை செய்கிறவர்கள் இருக்காங்க, அவங்கள வந்து மயான உதவியாளர் சொல்லிட்டு சார் மா சுப்பிரமணியன் வந்து ஒரு அழகான பேர் வச்சு அந்த துறையில் கொஞ்சம் ஊழலெல்லாம் தடுக்கணும்னு சொல்லிட்டு அவர் மேயராக இருந்த காலத்தில் முயற்சியெல்லாம் எடுத்தார், குறைச்சார். இப்போ அவங்களுக்கு நாளைக்கு ஏதோ ஒரு பிரச்சனை, சுடுகாட்டில் வந்து கரண்ட்டு சரியாக வரமாட்டேங்குது, பிணங்கள் எரிப்பதில் பிரச்சனை, இல்லை வரட்டிகள் இல்லை, இது கட்டைகள்லாம் குறைவாக இருக்குது கிராமங்களில் அப்படின்னா எந்த சுடுகாடு? நீங்கள் என்ன பண்ணுறீங்க, நாளைக்கு பனையூர் பக்கத்தில் ஒரு ஹோட்டல் இருக்குது சார், அங்கே வந்து அப்போ அங்கே உட்காந்து யார் எரிக்கிறது? இவர்கள் பண்ணுற அரசியலோட தன்மை புரியுது. எந்த பிரச்சனையுமே இனிமேல் எதுவாக இருந்தாலும்
பனையூர் வந்துருங்கன்றார். இப்போ தலைமைச் செயலகமே இப்போ இவர் நாளைக்கு ஒரு வேளை, அதாவது இப்போ அவங்களோட கற்பனை குதிரை ஓட்டுறாங்களா, அதில் எதனா தேவை இருந்தால் நீங்கள் தலைமைச் செயலகத்துக்கு மாற்றிடுவீங்க அப்படின்ற மாதிரி தான் போகும். 6-11 கலைஞர் அங்கே ஒன்று கட்டின மாதிரி நம்ம இங்கே ஒன்று கட்டணும். ஆமாம், இங்கே ஒன்று கட்டணும். சரி, கலைஞர் கட்டினார்னா அது சிட்டிக்குள்ளே இருந்தது, அந்த இடம் பிரச்சனையில் இருந்தது, அதனால் ஒன்று கட்டினார். அது டிசைன் கொஞ்சம் சரியாக இல்லாமல் போச்சு, அது வேறு விஷயம். இன்றைக்கி ஹாஸ்பிட்டல் தொப்பி கொஞ்சம் கவுத்து போட்ட மாதிரி இருக்குன்னு சொல்லிட்டு அது ஒரு விமர்சனம் ஆச்சு. மற்றபடி அந்த இடத்த தயார் செய்ததோ இல்லை தலைமைச் செயலகத்துக்கு உண்டான இடம் பெருசு. இன்னொன்று, அந்த இடத்த அவர் நேசித்தார். கலைஞர் அவர்கள் வந்து பார்த்திங்கன்னா ஒரு சில விஷயங்கள்லாம் அவரை பார்க்கும்போது அங்கே இருக்கிற மீனுங்களுக்கு போய் தீனி போடுவார், உட்காந்துக்கிட்டு அந்த மீன்களை பார்த்துட்டு இருப்பார். அதாவது வேலை இல்லாமல் செய்யலை. என்னன்னா அவர் போகும்போது கொள்ளுமோ அந்த இடத்தெல்லாம் க்ளீன் பண்ணி சுத்தம் பண்ணி வச்சுருப்பார். ஒரு 10 நிமிஷம் 5 நிமிஷம் அந்த நேரத்துலையுமே வந்துட்டு ஃபைலை டிஸ்கஸ் பண்ணுவார். பார்க்குறதுக்கு வந்து எதோ மீனுங்களுக்கு தீனி போட்டிருக்காம இருக்கும். அந்த நேரத்துலையுமே வந்து பார்த்திங்கன்னா பிஏ செக்ரட்டரிஸ்லாம் வந்து கூப்பிட்டு இது என்ன அது என்ன அங்கே என்ன ஆச்சுன்னு. அப்போது ஒரு தலைமை பண்பில் இருக்கிறவங்கன்றவங்க 4 இடம் போகணும், 4 பேரை பார்க்கணும், கை காட்டணும், கை அசைக்கணும், வணக்கம் வைக்கணும், குறைகள் கேட்கணும், எதுவுமே செய்யாமல் அவர் அந்த போக்கில் இருக்கார். இப்போ எஸ்ஐஆர்லாம் அவங்க என்ன பண்ண போகிறாங்கன்னு தெரில, அவங்களுக்கு தெரியாது இப்படி ஒரு விஷயம் இருக்கிறது தெரியாது. அது ஒரு கட்சி அப்படிங்கிற மாதிரி போகுது. இப்போ இதில் இப்படி பிஜேபி அல்லது தேர்தல் ஆணையம் செய்யக்கூடியதுக்கு துணை போனால் இதனுடைய நீட்சியாக அதிமுக 3rd பிளேஸ்க்கு போயிடும் அப்படின்னு டாக்டர் தொல் திருமாவளவன் அவர்கள் ஒரு பேட்டி கொடுத்துருக்காப்புல. அதிமுக மீது ஏன் இவ்வளவு கன்சர்ன்னு ஒரு பக்கம் நமக்கு தோணினாலும் நாளைக்கு பைப்போலாருங்கிறது டிஎம்கே விசஸ் பிஜேபி இல்லை டிஎம்கே விசஸ் டிவிகேன்னு கூட போகலாம். இந்த இடத்த நீங்கள் வந்து தப்பு பண்ணக்கூடாதுன்னு ஒரு நேர்காணல் எப்படி பார்க்குறீங்க சார்? அவர் வந்து அரசியல்வாதி, முதிர்ச்சி பெற்ற அரசியல்வாதி. அவரோட ஒரு பிளான்ட்டை தூக்கி போடுறார். நான் சொல்கிறேன் பாருங்கள், நமக்கு வந்து இந்த அரசியல் கணக்கெலாம் விட்டுருங்க. யார் தலைவர், யார் பொதுச் செயலாளர், யார் முதலமைச்சரும் விட்டுருங்க. ரெட்டலை சூரியன் இருக்கு இல்லையா, அந்த சின்னத்துக்கு உண்டான வசீகரமே வேறு. தேர்தல்னு வந்தவொடனே 2 குதிரை மாதிரி நின்றுரும். ஹார்ஸ் பவர் அது பாட்டுன்னு ஓடும் போலிங் அன்னைக்கு. அதெல்லாம் பார்க்கும்போது அவங்க வந்து சின்னத்தை மையமாக வைத்து அரசியலை பார்ப்பாங்க 2 பேருமே கடைசி நேரத்தில். அப்போ வந்து முன்னாடி பின்னாடி அதெல்லாம் வராது. வெற்றி தோல்வி வேணால் மாறும், மற்றபடி 3வது இடத்துக்கு வந்து இந்த தேர்தலில் வந்து பாராளுமன்ற தேர்தலில் அவங்க 3வது இடத்துக்கு போனதுனால அது ஒரு பேசு பொருளாக வருது. தொடர்ந்து ஒரு சில தோல்விகள், நிறைய தோல்விகள் வந்ததுனால அவங்க பேசுகிறாங்க. மற்றபடி இப்போ இந்த தேர்தலுக்கு அவங்க வேலையை சரி செய்கிறாங்கல்ல. இப்போ உதாரணத்துக்கு பாட்டாளி மக்கள் கட்சியில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளை தீர்க்கணும்னு சொல்லிட்டு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தொடர்ந்து முயற்சி எடுத்துகிட்டு வர்றதா தகவல். சிவி சண்முகம் வந்து இப்போ சமீபத்தில் அவங்க குடும்பத்தில் இல்லத்தில் ஒரு திருமணம். அப்போவுமே வந்து அந்த திருமணத்தில், அதாவது திருமணம் எவ்வளோ முக்கியம்னு பாருங்கள். பொலிட்டிக்கல் மீட்டிங்ஸு, பொலிட்டிக்கல் கேதரிங்ஸு, பொலிட்டிக்கல் வெட்டிங்ஸ்ன்னு சொல்லலாம். அதுவுமே முக்கியம். 2 வருஷமாக தாவேக்கால் அப்படி எதுவுமே நடக்கல. கல்யாணமே பண்ணலையாப்பா யாரும். ஒரு காது குத்து, ஒரு நிகழ்ச்சியில், ஊரில் ஒரு பெரிய திருவிழா, இதெல்லாம் போனோம். எதுக்குன்னா வெளியில் என்ன பார்ப்பாங்கன்னா கல்யாணத்துக்கு போனது அரசியல் ஆக்குறீங்க. ஆனால் அங்கே வந்து அந்த ஒரு 10 நிமிஷம் 5 நிமிஷத்தில் பார்க்கும்போது அந்த நேரத்தில் பக்கத்தில் அங்கே ஐயர் உட்காந்து மந்திரம் சொல்லி இருப்பார், ஓம் சுக்காம்பரம் புகை போட்டுன்னு இருப்பார். இங்கே 2 அரசியல் தலைவர்கள் உட்காந்து என்ன நடக்குது, என்ன வருவீங்களா வரமாட்டிங்களா, என்ன தான் சொல்கிறாரு, பெரியவர் என்ன சொல்கிறாரு, சின்னவர் என்ன சொல்கிறாரு, இப்படியே போனால் எப்போ பஞ்சாயத்து முடிக்கிறது, இப்போ சண்முகம் என்ன தான் பாது இல்லைண்ணா அது சரியாயிடும்ண்ணா, பொங்கலுக்கு உள்ள முடிச்சிடலண்ணா. அவர் இது நல்லதோ கெட்டதோ ஒரு விஷயத்தை வந்து சரி செய்ய போகிறாங்க. ஆமாம், இன்னைக்கு பாட்டாளி மக்கள் கட்சியில் இருக்கிறவங்களே என்ன நினைக்கிறாங்கன்னா, இபிஎஸ் வந்து விடமாட்டார், இதை கூப்பிட்டு இந்த பிரச்சனையை சரி செய்வார், இதை வந்து அப்படியே விடமாட்டாருன்ற மாதிரி அவங்க தரப்புல இருந்தே பேசுகிறாங்க. அப்போது அவங்களுக்கு கீழே இருக்க தொண்டர்களுக்கு என்னென்னா, இந்த நேரத்தில் வந்து பாட்டாளி மக்கள் கட்சியில் இருக்கிறவங்களுக்கு வயது அதிகமாக இருக்கிறவங்க, வன்னியர் சங்கத்தை சார்ந்தவங்க ஐயா ராமதாஸோடு இருக்கிறாங்க. வயதுக்கு குறைவாக நிர்வாகிகளாக முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர்கள், கொஞ்சம் எஃபிஷியண்ட்டாக டைனாமிக்காக இருக்கிறவங்க, யங்ஸ்டர்ஸ், அவங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா அன்புமணியோட ஆஸ்பைரிங்காக இருக்கிறவங்க அன்புமணியோடு இருக்காங்க. இப்போ இது ஒரே குடும்பத்தில் பழைய தலைமுறை அங்கே இருக்குது, புதிய தலைமுறை இங்கே இருக்குது. அப்போ இந்த 2 தலைமுறை சேர்ந்தால் தான் அந்த கட்சிக்கு நல்லது. இப்போ அவங்க என்ன நினைக்கிறாங்கன்னா, யாருன்னா ஒருத்தர் வந்து இதை சரி செய்ய மாட்டாங்களா, எங்கள் குடும்ப விஷயத்தை யாருன்னா ஒத்துமையாக பண்ண மாட்டாங்களான்னு சொல்லிட்டு நிறைய பேர் இருக்குன்னா அதிமுக தொண்டர்களும் அதை தான் விரும்புகிறாங்க. அதிமுக இப்போ சிவி சண்முகம்லாம் வந்து அடிக்கடி இதை பற்றி தான் பேசிகிட்டு இருக்கிறான். ஒரு நண்பர் ஒருத்தர் சொன்னார், என்னங்க அதிமுக கூட்டம்னு பார்த்தா இவர் உட்காந்து பாட்டாளி மக்கள் கட்சியில் என்ன நடக்குது, எப்போ சரியாகணும், ஆனால் நம்ம பூத்து நம்ம பிரச்சனைப்பா அதெல்லாம் பார்த்துக்கலாம்ப்பா, இது ஃபஸ்ட்டு சரியாயிடுச்சுன்னா நம்ம இந்த வழி விழுப்புரம் சரி பண்ணிடலாம், அதெல்லாம் ஒன்றும் இல்லை பார்த்துக்கலாம், இதே தான் இருக்கிறாரு. அப்போ என்ன இங்கே பேசுகிறாங்க, என்ன சொல்கிறாங்கன்னா, அந்த கூட்டணியை பலப்படுத்துகிற வேலையில் ஒரு கட்சி இறங்கிடுச்சு. அதனால் அதிமுக வந்து அப்படியெல்லாம் சரி செய்யும்போது பாமகவை விட விசிகாக்கு அதிக ஓட்டுருக்குதா? நீங்கள் அங்கே இருக்கிறீங்க, அவங்க அந்த இடத்துக்கு வர முடியாது, ஏன்னா அது செட் ஆகிறதில்ல.
தமிழக அரசியல். நான் நிறைய வாட்டி ட்ரை பண்ணி பார்த்துருக்காங்க, அது வேலை ஆகலை. அப்படி இருக்கும்போது திமுக எதிர்ப்பு ஓட்டு என்ன நினைக்கிறாங்க எல்லாருமே அப்படின்னா, திமுக எதிர்ப்பு ஓட்டு அதிமுகவுக்கு வராமல் அது தாவேக்காவுக்கு போய்டுன்னு நினைக்கிறாங்க. இவ்வளோ சம்பவத்தையும் பார்க்குற மக்களும் இன்னமும் வந்து தேவாக்காக்கு நம்பி போடுவாங்க. இளைஞர்கள் விஜய் இனிமேல் வெளியில் வந்தாலும் சரி, ஓட்டு கேட்டாலும் கேட்கலனாலும் சின்னன்னு சொல்லி ஒன்றத்தை நிறுத்தினாவே இளைஞர்கள் அவரோட ரசிகர்கள் ஓட்டு போட தயாராக இருக்காங்க. அவங்களோட விகிதாச்சாரம் என்ன அப்படின்றதான் கேள்வி. இன்னொன்று, ஒரு விகிதாச்சாரம் 10% 12% அந்த அந்த ஓட்டர் ஷேர், அவ்வளோதான் அவங்க மொத்த பாப்புலேஷன். பூரா பேரை ஓட்டு போடுவாங்களா? ஃபஸ்ட்டு கேள்வி. அப்படி ஒருவேளை அவங்க ஓட்டு போட்டாங்கன்னா வேறு மற்ற கட்சியிலலாம் அவங்களுக்கு ஈடுபாடே கிடையாதா? நாம் தமிழர் கட்சி என்ன வயசானவங்க கட்சியா? அந்த கட்சியில் இளைஞரே இல்லையா? அந்த கட்சியில் வந்து பெண்களே இல்லையா? எல்லாமே விஜயோட மேக்னெட், பெரிய மேக்னெட் எல்லாத்தையும் உறிஞ்சின்னு போய்டும் நீங்கள் பண்ணுற அந்த பிரச்சாரம் இருக்குது பாருங்கள். அது வந்து ஒரு பிரச்சாரம் இல்லை, அது ஒரு திட்டமிட்ட ஒரு வேலை. அது எதுக்கு பண்ணுறாங்க, ஏன் பண்ணுறாங்கன்னு நமக்கு இப்போ தெரியாது. தேர்தல் முடிஞ்சவன தான் தெரியும் அதோட கணக்கு என்னன்னு. ஆனால் திருமாவளவனும் கிட்டத்தட்ட அந்த நோக்கத்தில் தான் பேசுகிறேன். அதனால தான் அந்த திடீர் பாசம். உண்மையிலே பயப்பட வேண்டியது அண்ணன் திருமாவளவன் தான். காரணம் என்னென்னா, விஜய் அவர்கள் திருமாவளவன் அவர்களோட அந்த வாக்கு வங்கியிலேருந்து ஒரு கணிசமான இடத்த எடுக்கிறாரு ஃபஸ்ட்டு. அதனால் விசிகாவை எப்படி சரி செய்வது, வேங்கை வயல் பிரச்சனையாகட்டும், இல்லை தாழ்த்தப்பட்டவர்கள் லாக்அப் டெத்து விஷயமாகட்டும், ஆணவ படுகொலை ஆகட்டும், கோயில்களில் வந்துட்டு தாழ்த்தப்பட்டவர்கள் இன்னும் அந்த பிரச்சனை, இதில் எதுவுமே வெளியில் வந்து பேசாமல் தலை காட்டாமல் இருக்கிற அண்ணன் திருமாவளவன் இந்த விஷயத்தில் இது பண்ணார். ஆனால் விஜயை வந்து கைது செய்யணும்னு ஏன் சொன்னார்? அதாவது பாருங்கள், விஜய் வந்து பெரிய ஆள், ஆனால் விஜய் வந்து 2வது இடம் வந்துருவார். விஜய் கூட திமுக டீலிங் இருக்கு, அண்டர் கிரவுண்ட். ஆமாம், அண்டர் கிரவுண்ட் டீலிங்லாம் இருக்கும். அதனால் அதிமுக 3வது போயிடும். இதெல்லாம் பார்த்து நடந்துக்கணும்னு சொல்லிட்டு இங்கே இதை சொல்கிறாரு பேட்டியில். அங்கே என்ன சொல்கிறாரு? நீங்கள் கைது செஞ்சுருக்கணும். ஏன் கைது செய்கிறீங்க? ஏன்னா அவரை வெளியில் விட்டிங்கன்னா என்னோடய வாக்கு போயிடும். அதுக்கு இது பண்ணுறதுக்கு தான் இப்போ நான் கைது செய்யணும்னு சொல்கிறது சட்டத்தின் படி செய்கிறார். அண்ணன் வந்து அந்த ஃபஸ்ட்டே சொல்லலையே. நான் வந்து கரூர்லேருந்து என்றைக்கு அவர் ஒரு கால்பந்தாட்ட வீரர் மாதிரி ஓடி வந்தார், ஒரு உசைன் போல்ட் மாதிரி ஓடி வந்தாரோ அன்றைக்கே அரெஸ்ட் பண்ணணும்னு சொன்னேன். அதை சொல்லுவதற்கு அண்ணன் திருமாவளவனுக்கு எவ்வளோ நாள் ஆச்சு? அப்போ என்ன பார்க்குறாருன்னா, அவருக்கு தெரியுது அவர் வந்து ஒரு பொலிட்டிக்கல் கேமை கொளுத்தி போடுறாரு. அதிமுக உஷாராக இருங்க விஜயை பார்த்து, அப்புறம் திமுக கிட்ட விஜய் பார்த்து உஷாராக இருங்க, விஜய் வந்து ஒரு சட்ட சிக்கல் வந்துடும். பெரிய சிக்கல் இவருக்கு தான், திமுகக்கோ அதிமுகக்கோ இல்லை. இது பக்கத்துலத்துக்கு வேணா பாயாசம் தான். விட்டிங்கன்னா என் ஓட்டு ஜூவு மாதிரி இழுத்துருவா போலையோ. அதனால் என்ன பண்ணாரு, அதிமுக ஒரு கருத்து, திமுக ஒரு கருத்து, இதை பண்ணிக்கிட்டு இருக்கிறாரு. என்ன பண்ணுறாங்கன்னு பார்ப்போம். உங்கள் நேரத்துக்கு பொறுத்தளவுக்கு நன்றி.